அதுக்காகத்தான் அந்த பையன் இன்னைக்கு உங்க முன்னாடி நின்னுட்டு இருக்கான். ஒரு ஆசைக்காக. அதோட இவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். உங்க ஆசீர்வாதத்தோட இவனுக்கு ட்ரைனிங் கிடைக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். கோகுவா, அவனோட ஃபைல தான் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்த வரைக்கும் நல்லா இருக்கு. உன்னோட ஃப்ரெண்டு என்னதான் இப்போ உனக்காக சொர்க்கத்துக்குள்ள வந்திருந்தாலும் அவன் கிங்காய ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பயிற்சி எடுக்கணும். ஆகட்டும். ஆமா, செத்ததுக்கு அப்புறமா எல்லாரும் வர இடம் இதுதானா? ஆமா. ஏலியன்ஸ் கூடவா? எல்லாரும் இங்கதான் வருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு இங்கதான் முடிவாகும். ஐயா, இந்த ராடிட்ஸ்ங்கிறவன் எங்களுக்கு முன்னாடி இங்க வந்தானா? காக்கு, கிங் யமா கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. யா, எனக்கு அவன ஞாபகம் இருக்கு. அவன் உன்னுடைய பிரதர், கரெக்டா? அவன் நரகத்துக்கு போய்கிட்டு இருக்கான். நீயும் போகணுமா? உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தானா? எனக்கே தொல்லையா? ஆனா நான் பதிலுக்கு கொடுத்த தொல்லையில அவன் போயிட்டான். ஆஹா, அப்போ அவனை விட நீங்க பெரிய ஆளு போல இருக்கே. ஆ? ஏப்பா, நான் அவனை இங்க இருந்து இந்த பெரிய மனுஷன் கூட ட்ரைனிங் எடுத்துக்கவா? சத்தம் போட்டு பேசாத. கிங் யமாவுக்கு மரியாதையை கொடுக்க ஓ, கத்துக்கோ. அப்படி. தயவு செஞ்சு அமைதியாரு. கிங் காய் இவரை விட பயங்கர ஸ்ட்ராங். பூமிக்கு போயிட்டு வந்து என்ன காதுல ரகசியம்? என்னது? நீ அமைதியா பேசினாலும் உன்னை நரகத்துக்கு அனுப்புறவனை பத்தி பேசியிருக்க. என்னது கேட்டுருச்சா? ஐயா, உங்களுக்கு இருக்கிற காது பாம்பை விட மோசமான காது. ஆனா நான் உங்களை பத்தி எல்லாம் பேசல. ஓ, காமி, நீ ஏதாவது காமெடி பண்ணலான்னு ட்ரை பண்ணியா? இல்ல. சரி, இருக்கட்டும். நீ பேசின பேச்சுக்கு பாம்பு பாதையில கிங்காய போய் பாரு. ரொம்ப நன்றி கிங் யமா. உனக்காக ஒரு கைடு ரெடி பண்றேன். வெளியில போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண. நன்றி. ஒரு நிமிஷம் இங்க பாரு. ஒருவேளை பாம்பு பாதையில தவறி விழுந்துட்டேன்னா நான் பொறுப்பு கிடையாது. கோகு, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. இந்த வருஷம் உனக்கு சவாலான வருஷம். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு சுத்தமா புரியல. ஆனா நீங்க சொன்ன மாதிரி கிங் காய் ஸ்ட்ராங்னா நான் இதை பண்ணுவேன். சரி, நான் கிளம்புறேன். அப்படியே மிஸ்டர் பூப்புவை கேட்டதா சொல்லுங்க. பாய்.